வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மட்டன் தண்ணி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் தண்ணி குழம்பு பண்றதுக்கு முதல்ல மட்டனை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிய விடணும். கருவேப்பிலை பொரிஞ்சோன 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதுல ஒரு 500 கிராம் மட்டனை சேர்த்து 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கணும். மட்டனோட கலர் லைட்டா வெள்ளை கலர்ல மாறும். அது வரைக்கும் வதக்கிக்கணும். அப்புறம் அதுல மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கணும். அதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அப்புறம் அதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்ல 6 இருந்து 7 விசிலுக்கு வேக விடணும். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு வேகலைன்னா திரும்பியும் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் மட்டன் தண்ணி குழம்பு பண்றதுக்கு ஒரு பவுடர் பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 8 இருந்து 9 வத்தல் போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். இதை எல்லாத்தையும் மிதமான சூட்ல வறுத்தெடுத்துக்கணும். எல்லாமே வறுபட்டதும் கேஸை ஆஃப் பண்ணிட்டு ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் அதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தண்ணி ஊத்தாம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பவுடர்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். அதை மட்டன் சுக்காவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு மசாலா பண்ணணும். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். அதுல 1 கப் சின்ன வெங்காயம், வெங்காயம் வதங்கிய பிறகு கொத்து கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு தக்காளியை முழுசா சேர்த்து வதக்கிக்கணும். கட் பண்ணி போடுறத விட இப்படி போட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாமே வதங்கிய பிறகு 1/2 கப் தேங்காயை சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை, அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வேக வச்ச மட்டன்ல இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு வெங்காயம் வதங்கிய பிறகு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை போட்டு வதக்கணும். அப்புறம் அதுல ஏற்கனவே அரைச்ச மசாலா பவுடர்ல இருந்து 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா தண்ணியை ஊத்தாம குழம்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடணும். நல்லா ட்ரை ஆகி வரும், அது வரைக்கும் வதக்கணும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். சூப்பரா இருக்கும். இப்போ மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.